திரு புகழேந்தி, ஒரு பொருளாதாரத்தை கட்டமைக்கும் பொழுது இங்க இருந்து பணம் அங்க போறது, அங்க இருந்து பணம் இங்க வர்றது, அதெல்லாம் சரிதான், புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஒரு அக்கௌண்டபிலிட்டி எங்கன்னு கேட்கிறாரு. இப்போ அங்க 75 வருஷமா அவர்கள் வளரவே இல்லை, வளர வைக்க முடியவில்லை அப்படின்னா எவ்வளவு ஆண்டு காலங்கள் தான் மற்ற மாநிலங்கள் அவர்களை சப்சிடைஸ் பண்ணுன்னு கேட்கிறார். நியாயமான கேள்வி. நம்ம ரெண்டு விஷயம் பார்க்கணும். பேராசிரியர் கனக சபாபதி சொன்னது சரிதான். அப்படின்னா நம்ம ஒரு தேசிய பார்வையில் பார்க்கும்போது முன்னேறாத மாநிலங்களுக்கு முன்னேறிய மாநிலங்கள் நிதியுதவி செய்கிறது சரியான ஒரு பார்வை தான். அதே சமயத்தில் ஒரு மாநிலம் மிக கடுமையாக உழைத்து இந்தியாவுடைய இன்கம் டாக்ஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 12% கிட்ட கான்ட்ரிபியூஷன் தமிழ்நாடு 1,20,000 கோடி ரூபாய் டைரக்ட் டாக்ஸ் கான்ட்ரிபியூட் பண்றோம். அதே மாதிரி ஜிஎஸ்டி நம்ம ஜெனரேட் பண்றது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1,30,000 கோடி ஜிஎஸ்டி ஜெனரேட் பண்றோம். அப்ப இவ்வளவு இண்டஸ்ட்ரி இவ்வளவு ஜெனரேட் பண்ற ஒரு ஸ்டேட் நல்லா இருக்கணுமா இல்லையா? நம்ம தேசிய முக்கியம் தான். அதே சமயத்தில் ஒரு முன்னேறிய மாநிலத்துக்கு என்ன இன்சென்டிவ் அதை நம்ம பார்க்கணும். 75 வருடங்களா ஒரு மாநிலத்தை நலிந்த மாநிலம் வச்சிருந்த மத்திய அரசு ஏன் ஒரு மாநிலத்தை நலிந்த அரசாக வைத்திருக்கிறது அப்படி ஒரு கேள்வி இருக்கு. நாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணதெல்லாம் எங்களுக்கு என்ன பலன்? உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா தமிழகம் இன்னைக்கு 7,26,000 கோடி கடன்ல இருக்கு. இப்ப நம்ம எப்ப இந்த கடனை கட்ட போறோம்? அப்ப நம்ம வழக்கம் இன்னும் நம்ம இதுக்காக நம்ம பற்றாக்குறை பட்ஜெட்னால கடன் வாங்கிட்டு இருந்தோம்னா நம்ம கடனாளி ஆகிட்டே இருப்போம். இன்னைக்கு தமிழகத்துல 2வது ஜிடிபி ப்ரொடியூஸ் பண்ற ஸ்டேட் தமிழ்நாடு. ஜிஎஸ்டில நம்ம 4th நம்ம கான்ட்ரிபியூட் பண்றோம். ஆனா இந்தியாவிலேயே அதிகமான கடன் வாங்கின மாநிலம் தமிழகம். இல்ல இப்ப இந்த அதிகமான கடன் இல்ல மாநிலம் கடன் வாங்குறதுல ஒரு பிரச்சனை இருக்கு. கேரளா கடன் வாங்குறதற்கான அனுமதி இல்ல, நாங்க அடுத்த நலத்திட்டங்களை செய்ய முடியலன்னு சொல்றாங்க. தமிழ்நாடு கடன் அதிகமா வாங்கியிருக்கு, திருப்பி செலுத்த முடியாம இருக்கிறாங்களா? அதை சர்வீஸ் பண்ண முடியாம இருக்கிறாங்களா? வட்டி கட்ட முடியாம இருக்கிறாங்களா? அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாம இருக்கிறாங்களா? அப்பதான் நம்ம குறை சொல்ல முடியும். நீங்க ஒரு பெரிய பொருளாதார வல்லுநர், உங்களுக்கு பொருளாதாரம் நிறைய தெரியும். உலகிலேயே அதிகமாக கடன் வாங்கிய நாடு அமெரிக்கா. கண்டிப்பா. அப்போ அமெரிக்கா கடன் வாங்கிருச்சு, அதனால அது பின்தங்கிய நாடுன்னு நம்ம சொல்லுவோமா? இல்ல, நீங்க ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும். அமெரிக்காவுக்கும் தமிழ்நாட்டையும் ஒப்பிட முடியாது. அமெரிக்காவுக்கு எப்பெல்லாம் பணம் வேணுமோ டாலர் பிரிண்ட் பண்ணி அனுப்புறாங்க. தமிழ்நாடு டாலர் மாதிரி ருப்பியை பிரிண்ட் பண்ண முடியாது. நம்ம அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இல்ல, நான் ஒருவேளை உதாரணம் கூட வேற மாதிரி கூட சொல்லிடலாம். நான் அமெரிக்கா டாலர் பிரிண்ட் பண்றாங்க, அது ஒரு நாடு, நம்ம ஒரு மாநிலம், அந்த மாதிரி கூட நான் போல. நான் என்ன சொல்றேன், கடன் அதிகமாக வாங்கியவர்கள்ன்ற ஒரே காரணத்துக்காக இவங்க சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்ல முடியுமா? தொழிலதிபர்களுக்கு சாதாரண மனிதர்களோட கடன் பல மடங்கு அதிகம். அப்படி இருக்கும் பொழுது அதை நீங்க வெறும் கடனை வச்சு நீங்க பேசுறது இல்ல. நீங்க யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா நான் ஒரு சின்ன கணக்கு போட்டேன் இது வர்றதுக்கு முதல்ல. 60 வருஷம் எடுத்துக்கிட்டு இந்த நம்ம தமிழ்நாட்டோட கடனை கட்டணும்னா ஒரு வருஷத்துக்கு 66,000 கோடி ரூபாய் நம்ம ரீபே பண்ணோம்னா 60 வருஷத்துக்கு இந்த கடன் அடைக்கலாம். அதேமா இனிமேல் கடனே வாங்க மாட்டேன்னு சொன்னான். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம 7,26,000 கோடி இருக்கிறோம். இந்த வருஷம் ஒரு உதாரணத்துக்கு 1 லட்சம் கோடி, 8,26,000 கோடி. நம்மளுடைய லிமிட் 29% ஆஃப் ஜிடிபி. நம்ம 25% ஆல்ரெடி வந்துட்டோம். அப்ப தமிழகத்துக்கு பணம் வேணும்னா நம்ம வரியிலிருந்து, நம்ம செலுத்துற வரியிலிருந்து நமக்கு கொஞ்சம் அதிகமான அளவு நமக்கு வேணும். அப்பதான் தமிழகம் சர்வைவ் ஆகும். சரி, கடன் தமிழ்நாட்டிற்கான நிதி ஆதாரங்களை பெருக்குவதற்கு மத்திய அரசு உதவி செய்யணும். வெறும் கடனை மட்டும் வைத்துக்கொண்டு நீங்க பொழைச்சுக்கோங்கன்னு சொல்லுவது சரியில்லைன்ற அந்த கோணத்துல உங்களுடைய வாதத்தை வைக்கிறீங்க திரு புகழேந்தி, சரிதானா? சரி.